வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா. கேரளா லாட்ரி 31/12/2025 இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 869 610. ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி ரிசல்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதேமாதிரி சைபர் கொடுத்துருந்தோம். அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம கொடுத்த நம்பர் 6 சைபர் 2 போர்டு நம்ம அழகாக மாதம் தட்டி தூக்கியிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேமாதிரி நியூ இயர் கிஃப்ட்னு கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நியூ இயர் கிஃப்ட் எல்லாருமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி வந்து வெற்றி பெற்றிருப்பீங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா. ஸோ ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்கன்னா 60 அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் தான் வரும். நான் டார்கெட் பண்ணேன். அற்புதமான மாஸ்கிட் நம்ம கிடைச்சிது. அதேமாதிரி சி போர்டில் சைபர் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நமக்கு மாஸ்கிட் கிடைச்சிது. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான். பி போர்டில் 1 சைபர், சி போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம். அதாவது 10 அப்படியே அழகாக நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கு. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நியூ இயர் கிஃப்ட் உங்களுக்கு அற்புதமாக நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நியூ இயர் கிஃப்ட் நமக்கு இன்னொரு மாசான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கோம். 3 டிஜிட் பாஸ் ஆகல. மற்றபடி நம்ம வந்து எல்லாமே நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா. நல்லா தான் நமக்கு கிஃப்ட் கிடைச்சிருந்துச்சு. என்னன்னா கிஃப்ட் வந்து முழுசாக கிடைக்கல அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட வரையும் நெருங்கிட்டோம். ஆனால் வந்து இன்றைக்கி வின் பண்ணாமல் போக முடியாமல் போச்சு. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க 610. நம்ம பாருங்கள் 620 ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பரில் நமக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அந்த பி போர்டில் மிஸ் பண்ணதுனால மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொன்று பாருங்கள் 680 கொடுத்துட்டோம். அதுவும் பி போர்டில் தான் 8ஆம் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம். ஏசி பாஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் பி போர்டில் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக ஒரு 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு அப்படின்னா, ஒரு வேளை வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே வந்து அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர் ஃபுல் கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பாதியில் நமக்கு மிஸ் ஆகி போச்சு. ஸோ அதுதான் கொஞ்சமான வருத்தமான விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி நம்ம கிடைச்சிருக்கிறோம். ஸோ நம்ம கொடுத்த மாதிரியே எல்லாமே வெற்றி தான். போர்டும் வெற்றி, ஏபிபிசி, பெண்டிங் டார்கெட், இன்றைக்கி பாருங்கள் இத்தனை விதமான ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். அது சொல்லி வச்சு நம்ம நியூ இயர் கிஃப்ட் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இவ்வளோ வெற்றி நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் 610. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம். அது வந்து போர்டு மாதிரி சி போர்டில் உட்காந்துச்சு. அப்போயும் நம்ம சி போர்டில் நம்ம தூக்கிட்டோம். சி போர்டில் ஒரே நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன், சைபர். அந்த சைபர் நமக்கு அற்புதமான வெற்றி. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அதேமாதிரி பி போர்டில் ஒரே நம்பர் தான், 1ஆம் நம்பர் மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். அதனால தான் வேறு எந்த நம்பருமே அப்டேட் பண்ணல. நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், 1ஆம் தேதியிலேருந்து அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து 1 அல்லது சைபர் இன்றைக்கி வரும்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 610. பெண்டிங் டார்கெட்டில் தான் 1ஆம் நம்பர் வந்துச்சு. நமக்கு வந்து கேமுக்குள்ளே வரல அப்படிங்கிறனால நம்ம கொடுக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி. சி போர்ட்லேயும் சைபர் வெற்றி. 2 போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் தட்டி தூக்கியிருப்பீங்க. ஸோ பெண்டிங் டார்கெட் பார்த்து யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இது நியூ இயர் கிஃப்ட்டாக கொடுக்குறோம். கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோ போய் பாருங்கள். 1 அல்லது 2 செட்டு கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகணும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி 60 அப்படிங்கிற ஒரு செட் நம்ம அழகாக ஏசி நம்ம தட்டி தூக்கிட்டோம். ஸோ ஏபிபிசி ஏசியில் 60 ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள். நியூ இயர் கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. எத்தனை பேர் வின் பண்ணி சொல்லி தெரில, வின் பண்ண அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். 6 சைபர் கொடுத்துருந்தோம். நியூ இயர் கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நியூ இயர் கிஃப்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைச்சதா? 2 போர்டுமே அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் இந்த வருஷத்தோட. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நாளில் ஒரு அற்புதமான ஒரு நாளாக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. நியூ இயர் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். ரொம்ப ஹாப்பி நான். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா நம்ம கொடுத்த 2 போர்டுமே நம்ம நியூ இயர் கிஃப்ட்னு கொடுத்தது வந்து அற்புதமாக பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து நம்ம சொல்லி வச்சு கொடுத்து அது பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை 610 ரிசல்ட்டுக்கு இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் இல்லை 2 நம்பருமே வரும்னு நான் சொல்லியிருந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். அதேமாதிரி 2 நம்பருமே வந்துருச்சு. 6ஆம் நம்பர் வந்துருச்சு, சைபர் வந்துருச்சு. இன்றைக்கி டபுள் போர்டு நம்ம வந்து அழகாக நம்ம சூப்பராக வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் எந்த அளவுக்கு உற்சாகமாக பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்க. அதுவும் இன்றைக்கி புத்தாண்டு அன்றைக்குமா ஒரு வின்னிக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஆல் போர்டில் வந்து 6 சைபர் நமக்கு வந்து ஏ போர்டும் 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. சைபர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2 போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். ஏசி 2 போர்டு அழகாக வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து நியூ இயர் கிஃப்ட் நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேன். ஸோ வெற்றி பெற்றிருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நியூ இயர் கிஃப்ட்டாக வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம சொல்லியிருந்தோம் என்ன கொடுத்துருந்தோம், சைபர் 68 கொடுத்துருந்தோம். அது பாக்ஸாக போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் காத்துட்டுருக்குன்னு சொன்னோம். அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் 2 நம்பர் வந்துருச்சு. ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நியூ இயர் கிஃப்ட் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். சைபர் 68 நம்ம கொடுத்துருவது பார்த்தீங்கன்னா 680 வந்து மேட்சாக இருக்கும். நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பாக்ஸாக போட்டிங்கன்னா 680 மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் வந்தது 610. அந்த 8க்கு பதிலாக 1ஆம் நம்பர் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே அழகாக சூப்பராக வந்து நியூ இயர் கிஃப்ட்டை தூக்கிடலாம்.
இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு நண்பர்களே, ஒன்றும் மோசம் இல்லை. நம்ம இதை தவிர மற்ற வின்னிங்லாம் நிறையா வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி 610க்கு 3 டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 620, இது பி போர்டில் பாருங்கள் 2ஆம் நம்பர் வச்சுட்டேன், அந்த வந்தது 1ஆம் நம்பர். ஸோ இன்றைக்கி வந்து அதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பி போர்டில் மிஸ் ஆகிடுச்சு. இதில் 680, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 610க்கு 8ஆம் நம்பர் பி போர்டில் வச்சிட்டோம். 2 அட்டெம்ப்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணணும், அந்த 2 அட்டெம்ப்ட் நம்ம ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது 2, 8 வச்சிருந்தோம், ஆனால் வந்தது 1ஆம் நம்பர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நியூ இயர் கிஃப்ட் கொடுத்ததில் ரொம்ப திருப்தி. நிறைய பேர் வின் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி 1/1/2026 இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நம்மளே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பெண்டிங் டார்கெட் பொறுத்தவரையும் ஏ போர்டில் சைபர் வந்து 23 நாள், 3 வந்து 22 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் அட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையும் ஒரு 8ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 8ஆம் நம்பர் டார்கெட் பண்ணுறோம். ஏ போர்டில் சைபரும், சி போர்டில் வந்து 8ஆம் நம்பரும் டார்கெட் பண்ணுறோம். பி போர்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னு தெரியல, ஆனால் வந்து 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கணக்கில் வருதாங்க, அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம். 87, 86, 80, 07, 78, 76, 70, 08, 68, 67, 60, 06, 83, 38 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மை டார்கெட் பொறுத்தவரை 86, 68, 80, 08, 76, 67, 70, 07 கொடுத்துருக்குறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நேற்றே நான் வந்து நியூ இயர் கிஃப்ட் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளோட நியூ இயர் கிஃப்ட். நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள், ஓகேங்களா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான், ஓகேங்களா. இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்னா விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, 2 பிளான் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும், ஓகேங்களா. இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான், ஓகேங்களா. கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், ஓகேங்களா. இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா
ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும், அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட்டு, 4 டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்து நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, 7ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. ஸோ இன்றைக்கான நியூ இயர் கிஃப்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த 8, 7 தான். ஓகேங்களா? இந்த 2 நம்பருமே வரணும், அப்படி இல்லைனா ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இன்றைக்கி நியூ இயர் கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம். நேற்றே நம்ம நியூ இயர் கிஃப்ட் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி 8 அல்லது 7 இது 2ல் எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் என்னோட கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க நியூ இயருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல் போர்டில் 8, 7 இந்த 2 நம்பர்லேருந்து எந்த நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பருமே வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நேற்று வந்து அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 610 வந்து நேற்று ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ளே வரணும். நான் 6, 0 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த நம்பர் வருதுங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்துருக்கிறேன், தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன். போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் தான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்த வரையும் 687, 386, 780, 807, 678, 876, 870, 708, 768, 867, 860, 806, 783, 738ன்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நேற்றே நம்ம வந்து நியூ இயர் கிஃப்ட் கொடுத்துட்டோம், பாக்ஸ் கொடுத்தோம், அது ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வின்னிங் இருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தான் எடுத்துருக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்தே ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நாட் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாளை அனைவருக்கும் இனிய மற்றும் இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. ஸோ அடுத்த வருஷம் நமக்கு வந்து ஏகப்பட்ட வின்னிங் நம்ம வரும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். அதேமாதிரி நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.